திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி சீமையில் தெய்வ மனங்கமழும் அருந்துறவிகளும் பெரும் முனிவர்களும் விரும்பி தொண்டாற்றும் எண்ணற்ற இளைஞர் தொண்டர்களும் அன்னையை மறவாதிருக்க செய்திடும் தாய்க்குலம் ததும்பி இருக்கும் இந்த அவையினை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இந்த எழிலார்ந்த 20வது மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றது என் அன்னை காந்திமதியின் அருட்கடாட்சத்தாலும் இங்கே எழுந்தருளியிருக்கின்ற அருத்திரு மூவரின் அருளாசியாலும் ஸ்ரீமத் சங்கரானந்த சுவாமி, திவ்யானந்த சுவாமி அவர்களுடைய கருணா கடாட்சத்தாலும் எம் பெற்றோர் செய்த தவப்பயனாலும் இந்த மேடையில் பேசுகின்ற பெரும் மகிழ்வான பேற்றினை பெற்றேன். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தஜி இயற்றிய கல்வி சுடர் ஒளியை ஸ்ரீமத் சங்கரானந்தஜி மகராஜ் அவர்கள் அருப்பெரும் ஜோதியாய் ஜோதி சுடராய் ஏற்றி பெருந்தொண்டாய் எல்லோர்க்கும் எளியோர்க்கும் நல்லோர்க்கும் நல்ல கல்வி கிடைக்கும் வண்ணமாய் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்கா இறைப்பணியோடு செழுமை சேர்த்து இந்த மருத நிலத்திலே கல்வி சோலையில் பல ஆயிரம் விதமான விதைகளை விதைத்து செடியாக்கி மரமாக்கி கிளை பரப்பி தென் திசையின் பெருமைமிக்க ஸ்தாபனமாக இந்த கல்வி நிறுவனத்தை உயர்த்திய இந்த கல்வி நிறுவனத்தை உயர்த்தியதை குறிப்பிட வேண்டும். வள்ளுவன் கூறியது போல வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவினையும் அன்னை காந்திமதிக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பிலே தங்க ரதத்தையும் உபயதாரர்களை கொண்டு திருப்பணி புரிந்தார்கள் நம்முடைய சாமிஜி என்பதும், தென் மாவட்டங்களில் எண்ணற்ற கோயில்களின் குடமுழுக்கு சுவாமிகளின் தலைமையில் அரங்கேறி வருவதும் அவருடைய ஆசியும் அன்பும் தொண்டும் இந்த மண்ணுக்கு வளம் சேர்த்தமை என்பதை நெல்லை வரலாறு சொல்லும். மேலும் 12,000 பாடல்கள் பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பன் ஸ்ரீராமனின் அழகை வர்ணிக்க இயலாமல் மையோ மறுகுழலோ என்று தொடங்கி ஐயோ இவன் அழகு அழியா அழகென்று முடித்தான். அதுபோல சுவாமி சங்கரானந்த சுவாமி அவர்களுடைய தொண்டு வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த நெல்லைமண் நிறைகொண்ட சிந்தையில் நெல்வேலி வென்ற மாறனின் திருத்தலம், பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி உலாவிய மண், பாரதிக்கு பெண் விடுதலையை தத்துவமாக கொண்டெழுதும் முனைப்பு சுவாமி விவேகானந்தரின் வழிவந்த நிவேதிதா தேவியின் சந்திப்புக்கு பின்னர் தான் பாரதிக்கு கிடைத்தது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற ஒளி கீற்று உருவாக காரணமான வேர் சுவாமி விவேகானந்தரும் மகான் ராமகிருஷ்ணரும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியும் தான். அவனிலே நல்லறம் செழிக்க அவதாரம் எடுத்த மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய புகழும் சொல்ல நாட்கள் வருடங்கள் காணாது. அவர்தம் சீடர் பெருமையை அவனியெல்லாம் தெரிய வந்த சிகாகோ மாநாட்டிற்கு முன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அன்னையிடம் ஆசி வாங்கச் சென்றார்கள். அப்போது அன்னை அங்கே சமையலறையிலே இருந்த ஒரு கத்தியை எடுத்து என்னிடம் தா என்று பணித்தார்கள். அப்போது சுவாமிஜி அவர்கள் அந்த கத்தியை எடுத்து அன்னையிடம் கொடுக்கும் பொழுது கூர்மையான பகுதியை தன் கையில் வைத்து கொண்டு மரக்கட்டை உள்ள பகுதியை அன்னையிடம் கொடுத்தார்கள். அப்போது அன்னை முகமலர பெற்றுக்கொண்டு உன் பயணம் உலகமெல்லாம் உவக்க இந்த மண்ணின் பெருமை சிறக்க அமையும் என்று முழு துறவியை வாழ்த்தும் ஆசியுடன் வழி அனுப்பி வைத்ததும் நாம் எல்லாம் தெரிந்ததே. சுவாமி விவேகானந்தர் குரு போற்றும் நல்ல சீடராகவும், சுவாமி விவேகானந்தர் குரு போற்றும் நல்ல சீடராகவும், சீடர்கள் போற்றும் நல்ல குருவாகவும் இருந்ததையே இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவர்கள் விடுதிக்கு அழைத்திருந்தார்கள். சுவாமி அவர்கள் ஒவ்வொரு அறையாக சென்று மாணவர்களோடு உரையாடி வந்து கொண்டிருந்த சமயம் ஒரு மாணவனுடைய அறையிலே ஸ்ரீ கண்ணபரமாத்மாவின் படம் இருந்தது.
அதை பார்த்த சுவாமிஜி அவர்கள் அந்த மாணவனிடம் கண்ணபரமாத்மா ஏன் நீல நிறமாக படைத்திருக்கின்றார் என்று சுவாமிஜிகள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் அந்த மாணவன் உடனே சுவாமிஜி அவர்களிடம் பதில் கூறினான், சுவாமிஜி அவர்களே, இந்த வானமும் கடலும் நீல நிறமாக இருக்கின்றது, அவை எல்லையற்றது. அதேபோல் கண்ணபரமாத்மாவும் தன் பக்தர்களுக்கு எல்லையற்ற அன்பும் பாசமும் கொண்டவன் என்று கூற சாமிஜி அவர்கள் மகிழ்ந்து போனார்கள். உடனே அந்த மாணவனை அழைத்து, நீ பிற்காலத்தில் மிகச் சிறந்தவனாக ஆவாய் என்று அவனுடைய தலையிலே கை வைத்து ஆசி கூறினார்கள். அந்த மாணவன்தான் பிற்காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற மூதறிஞர் ஆவார். சக்கரவர்த்தி திருமகன் எழுதிய ராஜகோபாலாச்சாரியார் என்பதும் நான் இங்கே சொல்லி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது என்றால், பெரியவர்களின் ஆசீர்வாதம் எப்போதும் நம்மை உயர்த்தும். அவைகளில் என்ற வகையிலே இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. நேற்று பெரியவர் திரு ஆறுமுகம் அவர்கள் பேசும் பொழுது இந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதேபோல் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் ஆசி பெருமழையிலும் சுவாமி சித்பவானந்தருடைய ஆசி மழையிலும் இந்த நிறுவனம் தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகமாக ஆகும் திண்ணம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ओम यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्या स्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्. இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து துறவி பெருமக்களுக்கும் சந்நியாசினிகளுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் கண்மணிகளாக விளங்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய காந்திமதி அம்மன், நெல்லையப்பர் அவர்களது அருளை பெற்று ஸ்ரீ சாரதாம்மாவின் பெயரில் பல கல்வி நிறுவனங்களையும் நிறுவி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த தோன்றா துணையாக இங்கு இருக்கக்கூடிய தவ திரு சுவாமி சித்பவானந்தஜி மகாராஜ் அவர்களின் பாதம் பணிந்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நமது கௌதமாஜி மகாராஜ் சொன்னார், இப்போதைக்கு சாரதா தேவியோட தினம் இப்போது தான் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்தில் போட்டிருந்தாலும் இந்த கட்டத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஏனென்றால் இப்போது தான் எல்லாருக்குமே பொதுவாக பசி எடுக்கும். இந்த 11 மணிக்கு அதுக்காக தான் நம்ம எல்லோரும் டீ பிஸ்கெட்லாம் கொடுத்தோம். சாரதாம்மா என்றாலே பசியை போக்குபவள். அந்த வகையில் சாரதா தேவியோட தினத்தையும் நேரத்தையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மிக முக்கியமான காலகட்டம். இந்த மாநாட்டை தொடங்கியதும் இந்த தேதியை குறிப்பிட்டு எடுத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று சம்பவம் நிகழ்ந்த காலகட்டம். இதே காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 121 வருடத்திற்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி அம்மனை தரிசித்து அந்த பாறையில் 3 தினங்கள் தவம் இருந்த காலகட்டம்.
டிசம்பர் 25, 26, 27 இந்த கட்டத்தில் தியானம் முடித்து தெய்வ அருள் பெற்று உலக அரங்கில் உத்தமராக சுடர்விட்டு பிரகாசிக்க அவர் எழுந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு 121 வருடத்திற்கு பிறகு நாம் இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் இருக்கிறோம். நாமும் அன்னையின் அருளை பெற வேண்டியது. சுவாமி விவேகானந்தர் அன்னையின் அருளை பெற்று எழுந்தார். நாம் அன்னையின் அருளை பெற வேண்டும். அதற்காகத்தான் நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம். அந்த சாரதா அம்மாவின், அந்த அன்னையின் அருளை பெறுவது எப்படி, ஏன் பெற வேண்டும்? அன்னையின் அருளை பெற்ற பிறகுதான் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் எழுதி காண்பித்தார், நரேன் உலகிற்கு போதிப்பான் என்று. ஆனாலும் அவர் அன்னையின் அருளுக்காக காத்திருந்தார். சுவாமி விவேகானந்தர் காத்திருந்து கன்னியாகுமரி அன்னையின் தரிசனம் பெற்ற பிறகே உலக அரங்கில் அவர் அருளொளி பாய்ச்சினார். அப்படி இருக்கும்போது நமக்கும் ஒரு வாய்ப்பு அது போன்று அமைந்திருக்கிறது. விவேகானந்தர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணி நம் மூலமாகவும் நடைபெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அடுத்த ஆண்டு சுவாமி விவேகானந்தர் 150வது பிறந்த ஆண்டு. அந்த ஆண்டு முழுவதும் நாம் மிக மிக அருமையான ஒரு காலகட்டம், வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம். அதில் வாய்ப்பு பெற்ற, அதில் பங்கேற்கக்கூடிய, அதில் நாமும் வாழ்ந்தோம், அந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நாம் சுவாமி விவேகானந்தருடைய அருளை பெற்று அவரை பற்றி பிரச்சாரம் செய்வோம், அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்யவும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரிவர நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் சாரதா அம்மாவுடைய அருள் வேண்டும். அந்த அம்மாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்னையின் அருள் என்னும் காற்று வீச ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. பல மக்கள் இந்த தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் உள்ளே வரலாம். அம்மாவோட அருள் யாருக்கும் அனைவரையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போது காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால் மிக மிக சுமூகமாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நமது மடத்தை சேர்ந்த சுவாமி பூர்ணாத்மானந்தர் என்ற ஒரு துறவி, உத்போதனை ஆசிரியராக இருந்தவர். அவர் ஒரு மாதத்திற்கு முன்பு மேற்கு வங்காள சட்டசபைக்கு சென்றிருந்தார். ஒரு சில அதிகாரிகளை சந்திக்க வேண்டும், அதற்காக சென்றிருந்தார். காரியம் முடிந்தது, திரும்பி வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய அந்த க்ளோஸ் சர்க்கியூட் டிவி என்று சொல்வார்கள், அதன் மூலமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர் பார்த்திருக்கிறார். இந்த துறவிகளை பார்த்தால் ராமகிருஷ்ண மிஷன் துறவிகளைப் போல் இருக்கிறது. யார் அவர்கள், எதற்கு வந்தார்கள், காரியம் வெற்றிகரமாக முடிந்ததா என்று உதவியாளர்களிடம் கேட்டு சொன்னாராம். உடனே அவரை கூப்பிட்டு அழைத்து வந்தார்களாம். வந்து, சுவாமிஜி உங்களுக்கு என்ன வேணும், என்ன காரியம் நடந்தது, எல்லாமே நடந்ததா, நடக்கவில்லையா, நடக்க வேண்டுமா, ஏதாவது நான் செய்ய வேண்டுமா என்று சொல்லிவிட்டு, இந்த சுவாமி விவேகானந்தருக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இங்கு இந்த ஆட்சியில் வந்து அமர்ந்த பிறகு சுவாமி விவேகானந்தருக்காக நீங்கள் வரும்போது என்னை தயவு செய்து சந்தித்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்களாம். இது ஒரு புறம். நமக்கு தெரியும், குஜராத்தில் ஹேட்ரிக் அடித்த நரேந்திர மோடி, அவர் இந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு அவர் பின்னே வைத்து கொண்ட திருவுருவம் எது என்றதும் நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தருடைய திருவுருவம் அவர் அரசியலுக்காக வைத்தாரா, ஆன்மீகத்துக்காக வைத்தாரா தெரியாது. ஆனால் நம்முடைய கிரிக்கெட்டில் பார்த்துருக்கலாம், 2 விக்கெட் எடுத்த பிறகு 3வது விக்கெட்டை எடுக்கவே விடக்கூடாது என்பதற்காக எல்லாருமே போட்டி போட்டுக்கொண்டு கேட்ச் பிடிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அந்த விக்கெட் எடுக்கக்கூடாது என்பதற்காக, ஹேட்ரிக் அடிக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஹேட்ரிக் அடிக்கணும், 3வது விக்கெட்டை எடுக்கணும், 3வது முறை வர வேண்டுமென்றால் மக்கள் பலம் மட்டும் போதாது, தெய்வ பலம் தேவை என்று நினைத்தாரோ என்னவோ தெரியாது. அதன் மூலமாகத்தான் வந்தார். அங்கும் விவேகானந்தர், எங்கும் விவேகானந்தர் என்ப ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டுக்கு சென்று நமது நாட்டு ஆன்மீகத்தை பரப்பினார். அதற்கு துணையாக இருந்தது அன்னையின் அருள்.
நாமும் சுவாமி விவேகானந்தருடைய அருளையும் சுவாமி விவேகானந்தருடைய பணியை செய்வதற்கு நமக்கு வேண்டியது அன்னையின் அருள்தான். அதற்கு அன்னையிடம் நாம் சில பிரார்த்தனைகளை சொல்வோம். இந்த தலைப்பு கொடுத்த போது இந்த சில பிரார்த்தனைகள் சாரதாம்மாவிடம் சில பிரார்த்தனைகள் என்று தான் நினைத்தேன். இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்த பிறகுதான் அம்மாவிடம் ஒரு முறை சொன்னால் போதும். ஏன் சில பிரார்த்தனைகள் தேவையே இல்லை. பல நிச்சயமாக தேவையில்லை, சில பிரார்த்தனைகள் தேவையே இல்லை. ஒரே ஒரு பிரார்த்தனை இருந்தால் மட்டும் போதும். ஒரு முறை ஒழுங்காக பிரார்த்தனை செய்து விட்டால் போதும், அனைத்தும் வந்துவிடும். அப்படி அம்மாவிடம் பிரார்த்தனை செய்வது எப்படி? மேலை நாட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகு சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய மேலை நாட்டு சிஷ்யைகளுடன் வருகிறார். அன்னையை தரிசிக்கிறார். தரிசித்த பிறகு அப்போது கங்கையில் நீராடி விட்டு ஈர துணியோடு வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார். நமஸ்காரம் செய்த பிறகு காலை திருப்பாதத்தை தொடாமல் நமஸ்கரிக்கிறார். கேட்கிறார்கள் என்ன அப்படின்னு. அவரே சொல்கிறார், நானும் தொடவில்லை, நீங்களும் யாரும் தொட வேண்டாம். சிஷ்யர்களிடம் சொல்கிறார், சீடர்களிடம் சொல்கிறார், யாரும் தொட வேண்டாம். அப்படி தொட்டு அவருடைய பாத திருமலர்களை தொட்டு நாம் பிரார்த்தனை செய்தால், வேண்டிக் கொண்டால், அன்னை நமது பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு துன்பப்படுவாள். அப்படி நாம் விட்டுவிடக்கூடாது. அதற்கு மாறாக அவரது திரு முன்பு அமருங்கள், மௌனமாக உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துங்கள். அன்னை அனைத்தையும் அறிவாள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த திருமுன்பு அமர வேண்டியது ஒன்றுதான். அந்த திருமுன்பு அமர்ந்தால் போதும், அனைத்தும் வந்துவிடும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அந்த திருமுன்பு அமர்வது தான் நமது தவம். அந்த திருமுன்பு, அன்னையின் திருமுன்பு அமர்வதற்கு நமக்கு திராணி வேணும். திராணி என்றால் சக்தி. இந்த திராணி அற்றவன், திராணி இருந்தும் அதை பயன்படுத்தாதவன், இந்த திராணி அற்றவன் வெறும் பிராணிதான். நடமாடும் 2 கால் உள்ள பிராணி, அவ்வளவுதான். 2 கால்னால் 2 கால் மாடு மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அன்னையிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி அன்னை நமக்கு என்ன செய்கிறாள், என்ன செய்து தருகிறாள் என்றால், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு பெரிய பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ் நமக்கு வரணும் அப்படின்னா, இப்போது இங்கெல்லாம் கரண்ட் இருக்கிறது, ஆனால் நமக்கு வரணும் அப்படின்னா கேபிள் வேண்டும், பவர் கேபிள். அந்த கேபிள் தான் சாரதாம்மான்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுவாமி பவித்ரானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், ராமகிருஷ்ண மடம் மிஷன் அல்லது அதை சார்ந்த இயக்கங்கள், அது எல்லாவற்றிற்கும் மூல சக்தியாக இருப்பது எதுவென்றால் அன்னை சாரதா தேவி. அந்த சாரதா தேவியோட சக்தி தான் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. இது சுவாமி பவித்ரானந்தர் சொல்கிறார். வைஷ்ணவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பெருமாள் எல்லாமே சர்வசக்தி வாய்ந்தவர், அனந்த சக்தி வீரியம் உடையவர். ஆனால் அவர் என்ன செய்வார், பக்தன் போகும்போது அவர் ரூல் பேசுவாராம். நீ உன்னுடைய கர்ம வினைப்படி தான் இங்கு வருகிறாய், கர்மத்தின்படி உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே நான் தருகிறோம் அப்படின்னு சொல்வாராம். ஆனால் அந்த இடத்துல பிராட்டி தேவி அங்கு அமர்ந்து கொண்டு ஒன்று சொல்வாராம், பெருமாளே நீங்களோ எவ்வளவு காருண்யசீலர், அப்படி இருக்கும்போது இந்த பக்தனோ சாதாரணமான மனிதன், இவன் துன்பத்தில் தூண்டு கொண்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே விட்டுவிட முடியுமா? நீங்கள் கர்மத்தை பார்க்காதீர்கள், உங்களுடைய கருணையை பாருங்கள் என்று பெருமாளுக்கு காருண்யத்தை தூண்டி விடுவாராம். அப்படி தூண்டிவிட்டு அந்த அவரிடம் இருக்கக்கூடிய அருளை வாங்கி தருவாராம். இதற்கு பெயர் புருஷகாரம் என்று சொல்வார்கள் வைணவத்தில். புருஷகாரம், அது பிள்ளை லோகாச்சாரியார் என்ற ஒரு அற்புதமான மகான். அவர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்பதில் இதை சொல்லி இதை பற்றி மிக மிக அற்புதமாக சொல்கிறார். பிராட்டி இல்லை என்றால் பெருமாளுடைய சக்திக்கே அந்த அளவிற்கு மகிமை இருக்காது. அதை வாங்கி தர வேண்டும். அதை வாங்கி தரக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். சீதாதேவியுடைய திருமேனியை இந்திரனின் மகனான ஜெயந்தன் தீண்டிவிட்டான். காகமாக அந்த காகமாக அந்த தேவியோட திருமேனியை தீண்டியதும் பெரிய அபச்சாரம். அதனால் என்ன ஆயிற்று, உடனே சென்று ஸ்ரீராமருக்கு தெரிந்தது. உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு புல்லை எடுத்து அதில்
ராமபாணத்தை ஆவாகனம் செய்து அதை எரிகிறார். எரிந்தவுடன் அது அந்த புல் வந்து அவரை துரத்துகிறது. ஜெயந்தன் எங்கெங்கோ செல்கிறான் காகமாக. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. துரத்து வருகிறது. அவர் எல்லோரிடமும் சென்று அடைக்கலம் கேட்கிறார். ஆனால் யாருமே அடைக்கலம் தரவில்லை. நீ ராமனிடமே போய் செல் அப்படின்னு. ராமரிடம் போய் சென்றாலும் நடக்கவில்லை. ஏனென்றால் நீ மிகப்பெரிய அபச்சாரத்தை செய்து விட்டாய், தேவியின் திருமேனியை தீண்டு விட்டாய், என்ன செய்யணும்? உடனே தேவியிடம் போகிறார். அந்த தேவி அப்போது என்ன சொல்கிறார்? தனது திருமேனியை தீண்டியவன், தனது கற்பை சோதித்தவன், தன்னை மலினமாக பார்த்தவன், இருந்தாலும் தாய் இல்லையா? அந்த தாய் அந்த காகத்தை அப்படியே எடுத்து ஸ்ரீராமரிடம் வேண்டு காலில் விழுந்து கும்பிடு அப்படிங்கிறார். இவர் காக ரூபத்தில் போய் இப்படி படுக்கிறார், மல்லாக்க படுத்து கொண்டு பெருமாளை காப்பாற்ற அப்படின்னு. இப்படி கும்பிடக்கூடாது, பெருமாளை எப்படி தெரியுமா கும்பிடணும் அப்படின்னு அந்த காகத்தை எடுத்து தலையை வந்து ராமருடைய பாதத்தில் அப்படி போட்டு இப்படி கும்பிடு மகனே அப்படி சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் ஜெயந்தன் தப்பித்தான், அவனுக்கு அருள் கிடைத்தது. இந்த சக்தியை பெற்றுத்தருவது சாரதா அம்மா. ஸ்ரீராமரின் சக்தியை பெற்றுத்தது சீதா தேவி என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சக்தியை பெற்றுத்தருவது சாரதா அம்மா. இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பல இடங்களில் பார்த்தோம் என்றால் எத்தனையோ ஒழுக்கமற்ற பெண்கள் ஸ்ரீராமகிருஷ்ணன் வருகிறார்கள். இருந்தாலும் அவர் என்னால் தொட முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லும்போது நேராக அவர்கள் அன்னையிடம் செல்கிறார். அன்னை ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அவர்களுக்கு அருள் பெற்று தருகிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நம்மளுடைய நாக் மகாசாயர் சொல்வார், அன்னையின் அருள், அதாவது தந்தையின் அருள் அன்னையின் அருளை விட கொஞ்சம் குறைவு தான், அம்மா தான் வசதி அப்படின்னு அவர் சொல்கிறார் நாக் மகாசாயர். இதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு வேண்டியது என்ன? இவர் நம்முடைய சகோதரி நிவேதிதை சொல்வார், சாரதாம்மாவுடைய வாழ்க்கை என்ன ஒரே வரியில் சொல்ல முடியுமா? அற்புதமாக சொல்கிறார். சாரதா தேவியின் வரலாறு என்பது ஒரு தொடர் பிரார்த்தனை. நமக்கு வந்து நேரம்னா பிரார்த்தனை அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவார்கள். நாம் ஏதோ சனி ஞாயிறு மட்டும்தான் போவோம், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போவோம். ஆனால் சாரதா தேவியுடைய வரலாறு என்பது ஒரு தொடர் பிரார்த்தனையாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனை, அந்த தாயிடம் நாம் ஒரே ஒரு முறை ஒழுங்காக பிரார்த்தனை செய்துவிட்டால் எல்லாமே கைகூடிவிடும். பிறகு என்ன நடக்கும்? அதான் ரொம்ப முக்கியம். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கும். அம்மா நம்முடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். சாரதா அம்மா நம்முடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். நீ ஒரு முறை பிரார்த்தனை செய்தால் போதும். அது மட்டுமல்ல, நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்த கட்டம், அன்னை நமக்காக பிரார்த்தனை செய்யும்படி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் திருவருள் அப்படிங்கிறாங்க. அன்னையின் முன்பு நிற்பது திருவருள், அன்னையின் முன்பு அமர்வது திருவருள். தாயுமானவர் சொல்வார், திருவருள் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு காஸ்மிக் ஆர்டர் என்பார்கள், பிரபஞ்ச ஒழுங்கு. அந்த ஒழுங்கில் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே. அதை கவனித்து அதில் உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய். அதாவது தெய்வ அருளில் நின்று விட்டால் போதும். பாக்கி அனைத்தும் வேறு எதுவுமே நீ செய்ய வேண்டியதில்லை. பாராதி பூதமெல்லாம் பார்க்கும் கால் அப்பரத்தின் சீராக நிற்கும் திறம் கண்டாய், நேராக அத்திருவருளில் நிற்பதல்லால் கற்கும் நெறி இனி யாது காண். தாயுமானவர் பாடுவார். நேராக அத்திருவருளில் நிற்பதல்லால் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. சாரதா அம்மாவிடம் சரியாக பிரார்த்தனை செய்தால் போரும். சரி, சரியாக பிரார்த்தனை செய்தால் என்றால் என்ன வரும்? அம்மாவிடம் எனக்காக அன்னை பிரார்த்தனை செய்கிறாள், அது நாம் புத்தகத்தில் படிக்கிறோம். அது பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனக்காக அன்னை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கெல்லாம் அன்னை பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். 3 விதமான மனிதர்களுக்காக அன்னை பிரார்த்தனை செய்கிறார். 1, தவசீலருக்காக, தவம் செய்பவர்களுக்காக அன்னை பிரார்த்தனை செய்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். புத்தகயாவில் இருக்கும்போது அன்னை அங்கே இருக்கக்கூடிய புத்த மடாலயங்களை பார்க்கிறார். எவ்வளவு வளத்தோடு இருக்கின்றன.
அவர்கள் தெய்வத்தை மட்டுமே நினைப்பதற்காக எல்லா விதமான மற்ற வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். செய்ய வேண்டியதெல்லாம் நீ ஆன்ம பயிற்சி செய், தியானம் செய், ஜபம் செய், சேவை செய், இது மட்டுமே செய்ய சொல்கிறார்கள். வேறு உணவிற்காகவோ பிக்ஷைக்காகவோ உடைக்காகவோ வேறு எதற்காகவோ நீ அஞ்ச வேண்டியதில்லை, வெளியே போக வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதெல்லாம் தவம் தவம் தவம், இது செய்கிறார்கள். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு துணியை வைத்துக்கொண்டு 16 பேரும் வெளியில் போக வேண்டும் என்றால் ஒரு துணியை போட்டுக்கொண்டு எல்லோரும் போக வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருந்தபோது அதை அறிந்த அன்னை புத்தகயாவில் நமக்காக பிரார்த்தனை செய்தார். அதனுடைய அந்த ஒரே ஒரு பிரார்த்தனை இவ்வளோ வளத்தையும் நாம் பார்க்கிறோம். அந்த பிரார்த்தனையில் நாம் இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையில் இருக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ச்சியாக தவம் செய்ய வேண்டும். செய்க தவம் செய்க தவம் சிவத்திடை நின்று பாரதியார் சொல்வார். அந்த சிவத்தில் நின்று, சிவத்தில் அப்படின்னா தெய்வ பலத்தோடு, தெய்வ பலத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த தவம் செய்ய வேண்டும். இதை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி நாயன்மார்கள் எல்லாம் மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். தவம் என்றால் உடனே துறவி பெருமக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருமே செய்ய முடியும். ஒரு நாயன்மார் பாடுகிறார், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள். பொருள் அப்படின்னா என்ன? தவம். பொருள் அப்படின்னா நமக்கு சாதாரண பொருள் கிடையாது. பொருள் என்றால் தவம். பொருளுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வேண்டுமென்றால் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும், நீங்களுடைய இல்லற தலைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், துறவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள், அதாவது இறைவனுடைய பாதார விந்தத்தை மறவாமல் இருப்பது தவம். இதை பார்க்கிறோம். இது தவம் செய்தவர் எல்லோருக்குமே அன்னை பிரார்த்தனை செய்கிறார். அன்றுமல்ல இன்றும் என்றுமே தவசீலருக்காக அவர் ஏங்கு கொண்டிருக்கிறார். உண்மையான துறவிகளை பார்க்கும்போது, அருமையான துறவிகளை பார்க்கும்போது அன்னையார் மிகவும் ஆனந்தமடைவார். சுவாமி மாதவானந்தரை பற்றி சொல்லும்போது, அவர் மெத்த படித்தவர், மிகச்சிறந்த துறவி, ஞான வைராகிய பூஷணமாக பெற்றவர். அவரை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு இது போன்ற ஒரு மகன் வேண்டும் அப்படிங்கிறார். இன்னொரு துறவி நிறைய படித்தவர், அவரை பற்றி மாதவானந்தரை பற்றி தான் சொல்லும்போது, நல்ல ஞான வைராகியம் இருப்பவன் யானைக்கு தந்தம் இருப்பது போன்று. அந்த துறவியிடம் நன்றாக கல்வி அமைந்து விட்டால், சாஸ்திர ஞானம் அமைந்து விட்டால், அதன் மூலமாக வைராகியமும் சித்தித்து விட்டால், அந்த யானை தந்தத்திற்கு தங்கப்பூன் போட்டது மாதிரியாம். அவர்களை பார்த்து அன்னையார் அவ்வளவு ஆனந்திக்கிறார். அதையும் நாம் பார்க்கிறோம். இது தவம் செய்பவர்களுக்காக சாரதா அம்மா பிரார்த்தனை செய்கிறார். நாமும் நமது நிலையில் இருந்து கொண்டு தவம் செய்யும் போது அன்னை நமக்காக பிரார்த்தனை செய்வார். இது ஒன்று பார்க்கிறோம். ரெண்டாவது யாரெல்லாம் அன்னையை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக அன்னை பிரார்த்தனை செய்கிறார். இதை பார்க்கிறோம். காலையில் ஒரு அன்பர் கூட இங்கே சொன்னார், ஒரு சம்பவத்தை சொன்னார். எந்த சம்பவம் என்றால், அந்த ராமேஸ்வரத்திற்கு போகும்போது அந்த ராஜா சொல்கிறார், அன்னையாருக்கு எது வேண்டுமோ, எந்த பூஷணம் வேண்டுமோ அந்த பூஷணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அன்னையாருக்கு ஏற்கனவே பூஷணங்கள் உண்டு. ஞானம் எனும் அருமையான பூஷணம், ஞானம் என்கிற அருமையான பூஷணம் அவருக்கு வேண்டியதில்லை. இவள் திரும்ப திரும்ப கேட்கும்போது, ராதுவுக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அவரே சொல்லிவிட்டு உடனே பயப்படுகிறார். ஐயோ, நான் ஸ்ரீராமகிருஷ்ணரை ரெப்ரசன்ட் செய்ய வேண்டுமே, பிரதிநிதியாக இருக்க வேண்டுமே, காட்டினவுன்னு எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது என்பதற்காக அன்னை ராதுவிற்காக பிரார்த்தனை செய்கிறார். ஒரு கணம் ராது அந்த சமயத்தில் அன்னையிடம் கூட இருந்தார், இருந்தாரோ நமக்கு தெரியாது. அதே போன்று நமக்கும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் ஆசை வந்தால், அன்னையை நான் சார்ந்திருக்கும் போது அன்னை நமக்காக பிரார்த்தனை செய்கிறார். இதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. சமீபத்தில் நடந்தது. ஜெர்மனியில் எங்களுடைய ஆசிரமம் ஒன்று இருக்கிறது, ராமகிருஷ்ணனுடைய மடம் ஒன்று இருக்கிறது, வேதாந்த சென்டர். அங்கு சுவாமி பானேஷானந்தர் என்று ஒரு துறவி அங்கு சென்றிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு அங்கு சென்றார். அங்கு சென்றபோது ஏதோ காரணத்தினால் அங்கு பனிக்காலம், அது வின்டர் சீசன். அங்கு போயிருக்கிற வின்டர் என்றால் நமது மார்கழி மாதம் போன்று கிடையாது. சாதாரண இதெல்லாம் நம்முடைய பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை.
ஒரு சாதாரண ஒரு துணி போட்டு விட்டால் போதும், நம்ம பணியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் ஜெர்மனியில் அப்படி அல்ல. எப்படி இருந்தது என்றால், ஐஸ் மிஸ்ட் இவ்வளோ இருக்குமா, ஒரு அடிக்கு மேல், அந்த அளவிற்கு ஐஸ் ஃபார்ம் ஆகி ஐஸ் அங்கே இருக்கும். என்ன செய்வது? இவர் அங்கே போய் இருக்கிறார். ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் ஆசிரமம். அந்த தெருவில் நம்முடைய ஊர் மாதிரி கிடையாது. தெருவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 5-6 குடும்பங்கள் தான். அந்த 5-6 குடும்பங்களும் வாரம் ஒரு முறை சந்திப்பார்கள், வெளியில் வருவதே இல்லை. அப்படி இருக்கும்போது தனிமை, குளிர், உணவு ஒன்றுமே இல்லை. அங்கு கொண்டு சென்ற பக்தர்கள் ஒரு நாளைக்கு வேண்டியது மட்டும் கொடுத்துவிட்டு அப்படியே வந்து விட்டார்கள். இனி இந்த மகளே உன் சமத்துங்கிற மாதிரி, மகனே உன் சமத்துங்கிற மாதிரி வைத்து விட்டு போய்விட்டார்கள். இப்படி இருக்கும்போது தனிமை, குளிர், பசி, யாருமே பேச்சு துணைக்கு இல்லை. இங்கு நான் என்ன சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு ரொம்ப கதர்னாராம். அந்த சுவாமி சொல்வார், ஐ ஃபாட் வித் மதர் அப்படின்னார். கதர்னாராம், எந்த இப்படி கொண்டு வந்து வச்சுட்டேம்மா அப்படின்னு. அப்படி சொல்லும்போது திரும்ப திரும்ப அதை பற்றி சொல்லும்போது மிகவும், அதாவது முதலில் கோபம் வருகிறது, பிறகு சாந்தம் வருகிறது, கண்ணீர் வருகிறது. காப்பாற்று தாயே அப்படின்னு ஒரு சரணாகதி வந்தவுடன் ஹார்ன் அடிக்குதான் வெளியில். ஒரு காரில் கொண்டு வந்தாராம் ஒருத்தர், நிறைய பழங்கள், ஒரு வாரத்திற்கு வேண்டிய உணவு வகைகள் எல்லாமே கொண்டு வந்து, மகனே இந்தா அப்படின்னு. எப்படி தெரியும் அப்படின்னு? எப்படியோ தெரியும் வச்சுங்க அப்படின்னு. இது இன்றைக்கும் நடக்கிறது. இது பிரார்த்தனை சார்ந்து இருப்பவர்களுக்கு சாரதா அம்மா என்றும் துணையாக இருப்பார். இது சத்தியமான ஒரு வார்த்தை. சார்ந்திருந்தால் நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். இதையும் நாம் பார்க்கிறோம். 2வது, தபம் செய்பவர்களுக்கு சார்ந்து இருப்பவர்கள், டிபெண்டன்ஸ் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்காக என்னை சார்ந்து விட்டால் போதும், நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் உனக்காக ஸ்ரீராமகிருஷ்ண அருளை பெற்று தருகிறேன் அப்படிங்கிற உத்தரவாதம் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அன்னை. 3வது, சேவை செய்பவர்களுக்கு. சேவை செய்பவர்களுக்காக அன்னை எவ்வளவோ இடங்களில் பிரார்த்தனை செய்திருக்கிறார். 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த சமயத்தில் பசி, பஞ்சம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. நீருக்கும் சோறுக்குமே பஞ்சம் நம்ம நாட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வது, மக்கள் இவ்வளவு தவிக்கிறார்களே, என்ன செய்வது என்று ஒரு சுவாமி வாசுதேவானந்தர், அவர் மிகவும் தவிக்கிறார். என்ன செய்வது, மக்களுக்கு எப்படி நாம் சேவை செய்வது? மக்கள் கேட்டால், இதெல்லாம் கடவுள் செய்கிற வேலையா சுவாமி அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? தவித்து கொண்டிருக்கிறார். உள்ளே வெந்து கொண்டிருக்கிறார், வெளியே வெந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு வெளியே பசிக்கொடுமை, உள்ளே ஒரு சந்தேக கொடுமை, கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி ஒரு கொடுமையில் தவித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் சாரதாம்மா தான் வருகிறார்கள். எப்படி வருகிறார்? நம்முடைய இந்த தாயின் திருக்கோலத்தில் வரவில்லை, மாறாக பார்வதி தேவியாக வருகிறார். பசித்தவர்களுக்கு அமுது ஊட்டிய, திருஞான சம்பந்தருக்கு அமுது ஊட்டிய அதே தேவி ரூபத்தில் வருகிறார். வந்து அப்படியே மலர்ந்த முகத்தோடு இந்த சாமியை பார்க்கிறார். வந்திருக்கிறது சாரதா தேவி, பார்வதி தேவி ரூபத்தில் வருகிறார். ஒன்று, அவருடைய திருமடியில் விநாயகப் பெருமான் இருக்கிறார். இதை பார்த்தவுடன் சொல்லாமல் சொன்ன விஷயம் என்னவென்றால், உனது விக்கிரகங்கள் எல்லாமே அகன்றுவிடும், நான் இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொன்னாங்களாம். அது சொன்ன உடனே ஒரு சில நாட்களில் அவரது அந்த துயரமெல்லாம் போனது. இது வரலாற்று சம்பவம். இன்னொரு அருமையான சம்பவம் இருக்கிறது. 1918ஆம் ஆண்டு ஒரிசாவில் கடும் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் மக்கள் தவிக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் சாகிறார்கள், ஆயிரக்கணக்கில் தவிக்கிறார்கள், உணவு உடை எதுவும் இல்லாமல். ராமகிருஷ்ண மிஷன் அங்கே பெரிய சேவை செய்து வருகிறது. ஆனாலும் பணம் இல்லை, வசதி இல்லை, பொருள் வசதி இல்லை. என்ன செய்வது? ஒரு நீண்ட கடிதம் எழுதினார் சுவாமி சாரதானந்தர், ஜெனரல் செக்ரட்டரி. அவர் எழுதுகிறார், சாரதாம்மாவுக்கு எழுதுகிறார், இந்த மாதிரி இவ்வளவு பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒரு பொருள் உதவியும் இல்லை அப்படின்னு. உடனே சாரதாம்மா ஸ்ரீராமகிருஷ்ணர் பவர் கேபிள் என்ன செய்கிறது, பவர் ஹவுஸிடம் கேட்கிறது. உடனே, குருதேவா இது என்னது, இவ்வளோ பேர் சாவதற்காக நீங்கள் இப்படி இருந்துருவீங்களா, நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்களா? இதே வார்த்தையை ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதாம்மாடம் கேட்டார். இவ்வளோ பேர் தவிக்கும் போது நீ எனக்காக கொஞ்சம் வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டார் இல்லையா? இப்போ ரிவர்ஸ், இவ்வளோ பேர் தவிக்கும் போது நீங்கள் சும்மா இருப்பீர்களா?
இந்த மக்களுடைய பஞ்சத்தை போக்க மாட்டீர்களா என்று. அது மட்டுமல்ல, அப்படி பொதுவாக ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு, என் மகன் ஷரத் அவனது கையை நன்றாக பொருளால் நிரப்பி விடுங்கள். பணம், காசு, பணம் என்னென்ன வேணுமே அனைத்துமால் அதை நிரப்பி விடுங்கள். அவன் எல்லாருடைய பசியையும் போக்குவான். உண்மையில் அடுத்த ஒரு நாளோ 2 நாளுக்குள் அந்த அவ்வளவு வறுமையால் வாடிக்கொண்டிருந்தது, மழையின்றி தவித்த அந்த இடத்தில் கொட்டுன்னு கொட்டுனுச்சா மழை. காரணம், அங்கு வான்மழை அல்ல, அன்னையின் அருள்மழை. அதை பார்க்கிறோம். இது 2வது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சேவை செய்வதை பற்றி இன்னும் ஒரே சம்பவத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு முறை கௌரிமா என்ற ஒரு அருமையான ஒரு சன்னியாசினி, அந்த கௌரிமா அவருக்கு அம்மை போட்டிருக்கு. அது ரொம்ப தவித்து கொண்டு இருக்கிறார். யாருமே இல்லை, கூட சேவை செய்வதற்கு யாருமே இல்லை. அந்த சமயத்தில் அன்னையாருக்கு தெரிய வருகிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க, தவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அந்த சமயத்தில் சாரதா தேவி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் யார் கௌரிமா இறைவனுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறவர், யார் இறைவனுக்காக சேவை செய்கிறாரோ அவருக்கு யார் சேவை செய்கிறாரோ, தொண்டருக்கு தொண்டர், அடியாருக்கு அடியார், இந்த மாதிரி யார் சேவை செய்கிறாரோ, சேவை என்றால் பெரிய சேவை கூட கிடையாது, ஒரே ஒரு இது, அவளுடைய கௌரிமாவின் அறையில் உள்ள விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த விளக்கின் திரியை சற்று தூண்டிவிட்டால் போதும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விளக்கின் திரி எவ்வளவு சின்ன வேலை, அது அந்த வேலை கூட செய்து விட்டால் கூட போரும், அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறார். இது சேவை என்பது அந்த அளவிற்கு தெய்வத்திற்கு செய்யும் சேவையாகத்தான் நமது ராமகிருஷ்ண மடம் அதை பார்க்கிறது. கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு அருமையான விஷயம், சுதிரா தீதி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, சாரதாம்மா கூட இருந்தவங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் ஸ்ரீராமகிருஷ்ணர் வருகிறார். எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மேடை, ஒரு பெரிய ஒரு ராஜசபை, நடுநாயகமாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வீற்றிருக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய பெரிய அருளாளர்களார் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து அப்படியே போகும்போது சுதிரா தேவி பார்க்கிறார், ஸ்ரீராமகிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார். சுதிரா, இங்கே வா அப்படிங்கிறார். என்ன பகவானே அப்படிங்கிறார். நீ ஒன்று செய்வியா? செய்கிறேன்னு சொல்லுங்க. நீ எனக்காக கொஞ்சம் வேலை செய்வியா? எனக்காக சில பணிகளை செய்வியா? செய்கிறேன், காத்திருக்கேன் சுவாமிஜி அப்படிங்கிறார். உடனே, அப்படியா, சரி, இந்த கதவை திற அப்படிங்கிற. அங்கே ஒரு கதவு இருக்குது, அதை திறந்த உடனேயே அப்படியே பார்த்தா இந்த உலகம் தெரிகிறது, நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். கனவு முடிகிறது. இது ஸ்ரீராமகிருஷ்ணர் பெயரில், சாரதாம்மா பெயரில், சுவாமி விவேகானந்தர் பெயரில் யார் யார் சேவை செய்கிறார்களோ, சேவை செய்தார்களோ, சேவை செய்கிறார்களோ, சேவை செய்ய போகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த கனவு பொருந்தும். நாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் விரும்பி, ஸ்ரீராமகிருஷ்ணர் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த கனவு ஞாபகம் இல்லை. நமக்கு எத்தனையோ கனவு வருது, எல்லா கனவையும் நாம் ஞாபகத்தில் வைத்திருப்பதில்லை. சுதிரா தேவிக்கு அந்த கனவு நினைவிருக்கிறது, நமக்கு நினைவில் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். காலையில் சுவாமிஜி சொன்ன மாதிரி, நம்முடைய கௌதமாஜி மகாராஜ் சொன்ன மாதிரி, நாம வரவில்லை, அவர்களாக அழைத்து வந்திருக்கிறார்கள். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், நாம் இறைவனுக்கு பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள். நாம் இறைவனுக்காக பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தை. அப்படி நாம் அந்த ஒன்றை மட்டும் நம்பி சாரதா தேவி முன்பு அமர்வதற்கான அந்த திராணியுடன் இருந்து, பிராணி ஆகாமல் திராணி இருந்து நாம் செயல்பட்டால் நமக்காக அன்னை பிரார்த்தனை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு பிரார்த்தனை செய், உனக்காக நான் 10 முறை பிரார்த்தனை செய்வேன். இது இப்படி மாற்றின்னு சொல்லலாம். ஆகவே அந்த ஒரு பிரார்த்தனையுடன் நாம் சாரதா தேவியிடம் செய்ய வேண்டியதெல்லாம் மௌனமாக அவரது திருமுன்பு அமர்ந்து நமது பிரார்த்தனைகளை கொட்டுவோம். ஒரே ஒரு பிரார்த்தனை, எனக்கு தாயே உன் திரு முன்பு அமர்வதற்கான தைரியத்தை கொடு,
சக்தியை கொடு, பாக்கி எல்லாமே நீயே பார்த்து கொள்வாய். அந்த விஸ்வாசத்துடன் வைஷ்ணவன் சொல்லும் திட விஸ்வாசம் மந்த விஸ்வாசம் அப்படிம்பாங்க. அந்த திட விஸ்வாசம் நம்ம எல்லோருக்குமே வர வேண்டும். அந்த ஒரு நிலையில் நிற்பதற்கு என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள், அந்த ஒரு பொருளை நாம் பெறுவதற்கு சாரதா அம்மா தான் நமக்கு அனைவருக்கும் துணையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ரித்வா பிரணமாமி முகூர்முகு. இங்கு வீற்றிருக்கும் மூத்த துறவிகள் அனைவருக்கும் எனது பணிவான பிரணாமங்கள் மற்றுமுள்ள பக்தர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸ்ரீ சாரதாம்மா காட்டிய ஆன்மீக பாதை என்ற தலைப்பு. ஆனால் எனக்கு முன்னால் பேசின பேசிய ஸ்ரீமத் சுவாமி விமூர்த்தானந்தஜி அவர்கள் அவருடைய சொற்பொழிவிலேயே குறிப்பிட்டார்கள், அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு தொடர் பிரார்த்தனை என்று நிவேதிதை குறிப்பிட்டிருப்பதை மேற்கோள் காட்டினார்கள். பிரார்த்தனையினால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம ஆன்மீக பாதை அப்படின்னு நம்ம ஆன்மீகம்னாலே கடவுளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது, அதன் மூலம் வழியை தேடுவது, குறிக்கோளை அடைவது. ஆக ராமகிருஷ்ண விவேகானந்த தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் பக்தர்களாகிய நமக்கு வாழும் வகையை, வாடுகின்ற பாதையை எளிமையாக காட்டியிருப்பவர்கள் தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் அவர்கள். யார் சாரதா தேவியார் அவர்கள்? அவங்கள சாரதா அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வு. ஏன்னாக்கா சாரதா அம்மா அந்த உருவம் இருக்கு இல்லையா, இட்ஸ் ஏ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பியூரிட்டி, தூய்மை, பரிபூர்ண தூய்மை. சாரதம்மா பிரார்த்தனை பண்ணும் பொழுது சொல்லுவாங்களாம், அந்த உலகத்திற்கு ஒளியை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலவு, அந்த நிலவில் கூட சிறிய கருமை இருக்கிறது, ஆனால் எனது மனதில் அத்தகைய கருமை கூட வரக்கூடாது, அத்தகைய நிழல் படுகின்ற அளவு கூட எதுவுமே இருக்கக்கூடாது, அத்தகைய ஒரு தூய்மையை எனக்கு தா என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம். ஆக அவங்க பியூரிட்டி, அந்த பரிபூர்ண தூய்மையின் வடிவம், அதோட ஹோலினஸ், அந்த தெய்வீக தன்மையின் பரிபூர்ண வடிவம். மூன்றாவதாக அவர்களுடைய இந்த யூனிவர்சல் மதர்ஹுட், மதர்லி அஃபெக்ஷன், அத்தகைய ஒரு அன்பை உலகத்திலே வேறு யாராலுமே வழங்க முடியாது, அத்தகைய ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்கள். ஆக சாரதம்மாவுடைய முழு உருவம் இது. நம்முடைய சொந்த அம்மா இருக்கலாம், பெற்ற தாயினால் இந்த உடம்புக்கு மட்டும்தான் சுகத்தை அளிக்க முடியும், இந்த உடம்பை மட்டும்தான் அவங்களால பேணி பாதுகாக்க முடியும். இந்த உள்ளத்தை சிறந்த வழியில் காட்டுவது எல்லா தாயாலும் முடியாது. ஆக நமக்கு கிடைத்திருக்கின்ற அத்தகைய ஒரு தாய், அந்த சாரதம்மா உருவத்துக்கு முன்னால் நாம் நிற்கும்போதே அரவிந்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இங்கிலாண்டில் ரொம்ப நாள் தங்கி பட்டப்படிப்பெல்லாம் படிச்சுட்டு இந்தியாவுக்கு கப்பலில் வருகிறார். அந்த இந்திய கடற்கரையை அவருடைய கப்பல் தொடும் பொழுது அவருடைய மனது ஆனந்தத்திலே துள்ளி குதிக்கிறதா. அவர் எழுதுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷத்துக்கு மேலே இதை ஒரு கருமையான ஒரு துக்கமான ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது.
ஆனால் இந்த இந்திய காற்றை சுவாசித்தவுடனே அத்தகைய பல வருடங்கள் சூழ்ந்திருந்த அந்த கருமையும் அந்த துக்கமும் இந்திய காற்று பட்டவுடனே விலகி என்னுடைய மனம் ஆனந்தத்திலே துள்ளுகிறது என்கிறார். ஆக சாரதாம்மாவை பார்க்கும் பொழுதே கண்டிப்பாக நம்ம 7 ஜென்மத்தின் துக்கங்களும் அறியாமையும் விலகிவிடும். ஆக சாரதம்மா அந்த அன்பு இருக்கு இல்லையா, தாய் அன்பு, அது பாரபட்சமே கிடையாது. ஏழை பணக்காரங்களோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அதற்கு குலமோ ஜாதியோ மதமோ எதிலையும் ஒரு பாரபட்சம் கிடையாது. இன்னும் உலக மக்களின் துயரங்களை களைவதில் சாரதம்மா ஜெகத் ஜனனி. துன்பத்தில் துவழுபவர்கள் நம்ம கையை பிடிச்சு மேலே ஏற்றி வாழ்க்கை கடலிலிருந்து நம்மை சம்சார கடலிலிருந்து காப்பாற்றுகின்ற பவதாரணி. அறியாமை இருளை போக்கி ஞான பாதைக்கு அழைத்து செல்லும் ஞானதாயினி. ஆக அவங்களுடைய இந்த அன்பு இருக்கு இல்லையா, அது சூரிய கதிர்களை போல பாரபட்சமே கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க, நல்ல தொழில் செய்கிறவன் தீய தொழில் செய்கிறவன், யாருக்கும் பாரபட்சம் பார்த்து சூரியன் ஒளி வீசுவதில்லை. அப்படி சாரதாம்மாவின் அந்த அன்பு வட்டத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வீணாக போனதாக சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவருடைய அன்பை அணை போட யாராலும் முடியாது. சாரதாம்மாவுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் எனக்கு முன்னாடி பேசிய சுவாமிஜி அவர்களும் கூறினார்கள். என்ன சாரதாம்மாவை அத்தகைய ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி அமர்த்தி வைத்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். சாரதாம்மா சோடசி பூஜையாக வழிபட்டாங்க. நம்ம சாதாரண விஷயமா படிக்கிறோம். ஆனால் உலகத்தில் எந்த ஒரு அவதார புருஷரும் இத்தகைய ஒரு உயர்ந்த செயலை செய்யவில்லை. உலகத்திற்கு ஒரு உயர்ந்த தாயை தரவில்லை. பெண்களை கண்டாலே ஓடி போகணுன்றது அந்த காலத்து முனிவர்கள் தவச்சீலர்களுடைய வேலையாக இருந்த காலகட்டத்திலே உலகத்திலே ஒரு பெண்ணை தேவியாக பூஜித்த ஒரே ஒரு மகாபுருஷர், ஒரே ஒரு ஞானி, ஒரே ஒரு அவதார வரிஷ்டர் ராமகிருஷ்ணர் மட்டும்தான். ஆனால் அவர் பூஜை பண்ணதோடு விடலை. எத்தகைய நிலைக்கு உயர்த்தினார் என்றால், இந்த ராமகிருஷ்ண சங்கத்திலே குருதேவரின் இந்த பூவுடல் மறைந்த பிறகு சீடர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை ஒரு குழுவாக மாற்றி அந்த குழுவை ஒரு ராமகிருஷ்ண சங்கமாக மாற்றி அந்த ராமகிருஷ்ண சங்கத்தை முதல் ஒரு 25-30 வருடங்கள் கட்டி காப்பாற்றி இன்றைக்கு உலகளாவிய சங்கமாக நிறுவிய அந்த ஒரு செயல் சாரதை தாயினால் மட்டுமே முடிந்தது. சாரதம் இல்லைனாக்கா இந்த ஒரு 30 இயர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆயிருக்குன்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். ராமகிருஷ்ணர் புள்ளி போட்டார், புள்ளி வைத்தார், விவேகானந்தர் அதை கோலம் போட்டார். சாரதம்மா அந்த அன்பு கோலத்தை உலகம் முழுவதும் படரச் செய்தார்கள், உலகம் முழுவதும் பரவச் செய்தார்கள். ஆக இவ்வளோ பெரிய ஒரு துறவி ஆர்கனைசேஷன், இவ்வளோ உலகம் முழுக்க இருக்கின்ற பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு சங்கத்தை நிறுவி நிர்மாணித்து பரவச் செய்வது என்பது யாராலும் முடியாத காரியம். இத்தனைக்கும் அந்த அம்மா 30 வருஷம் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஆட்சி பீடத்தில் அமரலை, சட்டத்திட்டத்தை சொல்லலை, தினந்தோறும் துறவிகளுக்கு நீ இதை செய்ய அதை செய்ய நீ எந்த ஒரு வார்த்தையும் ஒரு கட்டளை கூட இடலை, பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு தரலை. ஆனால் அனைத்தும் அவர்களுடைய சாநித்தியத்தினால் மட்டுமே நடந்தது. அந்த அன்பு என்னும் சாநித்தியம் அதற்கு அவருக்கு பயன்பட்ட 2 விஷயங்கள், அவரிடம் இருந்த 2 விஷயங்கள் என்னன்னாக்கா, முதல்ல ஆன்மீக பலம், 2வது தாயன்பு. இவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்பட்டது இந்த 2 விஷயந்தான், ஆன்மீக பலமும் அந்த தாயன்பும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ கலவரம் இருக்குது, மத சீரழிவு, கலாச்சார சீரழிவு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது, எத்தனையோ செமினார் சிம்போசியமெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. என்னென்ன சட்டம் போடலாம், என்னென்ன திட்டம் போடலாம், என்னென்ன தண்டனை கொடுக்கலான்னு. ஆனால் அம்மாவுடைய அந்த விசினிட்டிக்குள்ளே அன்பினும் பார்வைனாக்கா இந்த ஒரு ஃபோட்டோ போதும், அவருடைய உருவமே போதும். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. குருதேவருக்கு ஒரு முறை உணவு எடுத்துக்கொண்டு செல்கிறார் நகப்பத்திலிருந்து. வழியில் ஒரு பெண்மணி
அம்மா இன்னைக்கு நானும் குருதேவருக்கு உணவு கொடுக்குறேனே, அம்மா என்ற ஒரு வார்த்தை. இன்னும் நம்ம சாரதம்மாவை வணங்குவதற்கு பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் தேவையில்லை. சாரதம்மாவை நம்முடையவர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் பெரிய பெரிய மந்திரமெல்லாம் சொல்ல தேவையில்லை. அம்மா அந்த ஒரே ஒரு வார்த்தை, 3 எழுத்து வார்த்தை. சாரதம்மா கொடுத்துட்றாங்க. அவள் போய் குருமராஜுக்கு சாப்பாடு ரூமில் வச்சுட்டு வர்றான். குருமராஜ் சாப்பிடல. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாரதம்மா வராங்க. குருதேவர் கோச்சிக்கிறார். நீ என்ன, நீ உணவு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய கடமை, நீ யாரோ ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்துட்டியா, அந்த பெண்மணி எப்படியாப்பட்டவள் தெரியும் இல்லையா, தூய்மை இல்லாதவள், நீ அவள்கிட்ட போய் கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு மன்னிச்சிடுங்கோ, நீ சாப்பிட்டுடுங்க. அது முடியாது, நீ இது மாதிரி பண்ணினா நான் சாப்பிட மாட்டேன். இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் சாப்பிடணுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். இது போல் கண்டவங்க கையில் உணவு கொடுத்து அனுப்ப மாட்டேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் சாப்பிட்றேன். சாரதம்மா பணிவே உருவானவர்கள். ஏன்னா அவதார வரிஷ்டர் கூட இருக்கிறவங்க. ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இத்தகைய சீடர்களை உருவாக்குகிறேன், இல்லற சீடர்கள், துறவர சீடர்களை உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய சாதனைகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்றால் அதற்கு ஒரே காரணம் ஸ்ரீ சாரதை தாயின் தூய்மை. அவங்க அவ்வளோ தூய்மையாக இருந்ததினால்தான் என்னுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றது, என்னுடைய சாதனைகள் வெற்றி பெற்றதுன்னு போற்றக்கூடிய அளவிற்கு உள்ள சாரதம்மா. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீ ப்ராமிஸ் பண்ணு, நான் சாப்பிட்றேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதம்மா எதிர்த்து பேசுகிறாங்க. குருதேவரே என் தலையை தூக்கி தைரியமாக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதவங்க இப்போ சொல்கிறாங்கன்னா, ப்ராமிஸ் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்னை அம்மானு யார் கூப்பிட்றாங்களோ நான் எல்லாமே செஞ்சுடுவேன். என்னை அம்மானு கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்து விடுவேன். தயவுசெய்து இத்தகைய ப்ராமிஸை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் செய்ய மாட்டேன். ஆக எத்தகைய ஒரு அன்பு, அந்த அம்மான்னு தன்னை கூப்பிட்டா அந்த ஒரு மந்திரம் போதும். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த ஒரு மந்திரம் போதும், பெரிய பெரிய மந்திரமெல்லாம் தேவையில்லை. காசியில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பிச்சைக்காரி, அம்மா தாயே கருணை காட்டம்மான்னு வந்து வாசல் பிச்சை எடுக்கிற, எல்லாம் அம்மா தாயே சாப்பாடு போடுமான்னு பிச்சை எடுக்கிற இடத்துல காசியில் ஒரு பெண்மணி வந்து அம்மா தாயே கருணை காட்டம்மான்னு. வித்தியாசமாக இருக்கே இந்த பிச்சைக்காரியினுடைய வார்த்தைகள். அம்மா விசாரிக்கிறாங்க, அம்மா நீ யார், என்ன அவனுக்கு எப்படி பிக்ஷை கேட்கறதுனே தெரியலையேன்னு. அப்போ அந்த பிச்சைக்காரி சொல்கிறா, பார்த்த உடனே கையை கூப்பி வணங்குகிறாள். அம்மா எனக்கு வேண்டிய வயிற்றுக்கு வேண்டிய சமாச்சாரம் அங்கங்கே எப்படியோ அலைஞ்சு எனக்கு கிடச்சிடுறது, ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு கிடச்சிடுறது, எனக்கு தேவை உங்களுடைய அருள் தான். அந்த பிச்சைக்காரிக்கு எப்படி தாயினுடைய இந்த சாநித்தியம் தெரிஞ்சதுன்னே தெரியல. அம்மா சந்தோஷப்படுறாங்க, உனக்கு சாப்பாடு வேணும்னா வேறு என்ன வேணும், நான் கடை தேறுவதற்கு எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கம்மா, அது போதும். சாரதம்மாவுக்கு ஆச்சரியம், அவ்வளோ பிச்சைக்காரி, அவருடைய உடையும் அவருடைய முகமும் அவர் வாழ்கின்ற எந்த இடத்துல எப்படி வாழ்கிறாங்களோ, உடல் தூய்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய உள்ள ஏக்கம். சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஏதாவது இருந்தால் கொடு அப்படி. நான் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்தேன், என்னை கிடைச்ச பிக்ஷை ஒரே ஒரு பேரிக்காய் தான், நீ அதை கொடு போதும் என்று பிக்ஷை உணவு தூய்மையானதாயிற்றேன்னு அதை வாங்கி அம்மா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அருள் புரிகிறார்கள். அந்த பிச்சைக்காரிக்கு ஒரே சந்தோஷம், இந்த காசியிலே வாழ்கின்ற என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாயிடுச்சின் மேலே. அந்த அன்னபூரணி கோயிலை சுற்றி சுற்றி வருகிறேன், இன்றைக்கு அவர்களுடைய தரிசனம் கிடைத்தது, என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றது, ஒரே சந்தோஷம். கல்கத்தாவில் அம்மா வாழ்ந்துட்டு வந்த அந்த வீட்டு பகுதியில் வினோத் விஹாரின்னு ஒருத்தர், ட்ராமா ஆக்டர். அந்த காலத்தில் ட்ராமானா இந்த காலத்து சினிமா மாதிரி. அந்த வினோத் விகாரி அந்த வழியாக போவான். சாரதம்மா யாரும் தூய்மையானவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அங்கே சாரதானந்தர் தன் எப்படி சொல்லிப்பார், இவ்வளோ பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் உள்ள சாரதானந்த சுவாமி சொல்லிப்பார், நான் அம்மாவுடைய டோர் கீப்பர், வாயிற்காவலன்.
தன்னை ஒரு ராமகிருஷ்ணருடைய சீடரனோ பெரிய துறவியனோ இங்கே அம்மாவுக்கிட்ட நான் சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லிக்கிறதில்ல. ஆக அவன் போகும்போது எட்டி பார்ப்பானா, ஹலோ ஃப்ரெண்ட், ஹலோ ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவான் சாரதானந்த சுவாமியை. அவர் என்ன பண்ணுவார், அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு இவர் ஏதோ பிரசாதம் கொடுப்பார். ஒரு நாள் கொடுப்பார், ஒரு நாள் கண்டுக்க மாட்டார். தொடர்ந்து சில நாள் ஹலோ ஃப்ரெண்ட், ஹலோ ஃப்ரெண்டுன்னு கத்தி பார்த்தா இவன் போடுற சத்தத்தில் அம்மாவுடைய உறக்கம் கலைந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் கதவை சாத்திடுறார். இவர் 2 நாள் பார்த்தா, 3ஆம் நாள் வேறு வழி இல்லை, நேராக அம்மா கதவை தர, அம்மா கதவை தர, கருணை கடலை கதவை திறவாய், உன்னுடைய திருமுகத்தை காட்டி என்னை ரட்சிப்பாய். இவன் பாட்டு பாட, ட்ராமா நடிக்கிறேன் இல்லையா, பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் சும்மா பண்ண திறக்கல, 2ஆவது நாள் நின்று பாட ஆரம்பித்தான், அழுது பாட ஆரம்பித்தான். மேலே சாரதாம்மா ஜன்னல் திறக்க போகிறான், கூட இருக்குன்னு சொல்கிறான். அம்மா திறக்காதீங்க, அவர் குடிக்கார பையன், பைத்திய மாதிரி ஏதோ வளரிண்டு இருப்பான். சாரதாம்மா சொல்கிறாங்க, அவன் என்னை அம்மானு கூப்பிட்டுட்டான், நான் எப்படி கதவை திறக்காமல் இருக்கிறது. ஜன்னலை திறக்கிறாங்க, ஜன்னல் திறந்து மேலேருந்தே கையை காமிக்கிறாங்க. ஒரே சந்தோஷம், என்னுடைய கடவுள் என்னை ஆசீர்வதித்து விட்டது, அம்மா என்னுடைய வாழ்க்கை முற்று பெறும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு எதுக்க ரோட்டில் புரண்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து தலைமையில் போட்டுடுவான் வினோத் விகாரி. கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்க, நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் இறக்கின்ற தருவாயிலே எனக்கு அமுத மொழிகள் கொண்டு வாருங்கள், நான் அமுத மொழிகள் படித்துக்கொண்டே என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று கூறி அமுத மொழியில் வாசித்து கொண்டே உயிர் விடுகிறான். இதை கேட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்தியா, என்னுடைய பிள்ளை அல்லவாவன். ஆக தாயினுடைய அந்த அன்புக்கு பாரபட்சமே கிடையாது. எப்படி வாழ்ந்தவர்களோ, எத்தகைய வாழ்க்கை மேற்கொண்டிருப்பவர்களோ, எத்தகைய பழக்கத்தை உடையவர்களோ அம்மான்னு கூப்பிட்டா போதும். நம்ம சித்த புருஷர் கூட ஒருத்தர் பாடியிருக்கார் இல்லையா, நட்டக்கல்லும் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து, சுற்றி வந்து மந்திரங்கள் முணுமுணுப்பது ஏனடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். நட்டக்கல்ல போய் தெய்வம்னு சொல்லி நீ புஷ்பம் போட்டு சுற்றி வரிய அவனுக்கு எந்த பலனும் ஏற்படாது. எனக்கு அது பேசாது. பேசுன்ற தெய்வம் எங்கே இருக்கு? உள்ளிருக்கிறது. முதல்ல நமக்குள் இருக்கின்ற அந்த நாதனை எழுப்பிக்க வேண்டும். அந்த நாதன் எழுந்தால் மற்ற அனைத்து ஊர்களிலும் உள்ள அந்த நாதனை இந்த நாதன் கண்டுகொள்வான். ஆக நாதன் என்பவன் படத்தில் இருக்கிறது இல்லை, அந்த ஃபீலிங். ஆக சாரதம்மா வாழ்க்கையில் அந்த தாயன்புன்னா அது அவ்வளோ ஒரு அபரிமிதமான தூய்மை. இந்த தூய்மையினால் அவர்கள் பெற்ற ஒரு ஆன்மீக பலம். அவங்க பார்வையில் கஷ்டப்படுறவங்கள ஒரு துளி கூட பொறுத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் மாட்டு தொழுவத்தில் ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், கோவிந்தன் பேர். ஒரு 13-14 வயசு இருக்கும். அவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு தோல் நோய், அதுலேருந்து தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு நாள் இரவு அவனால் அந்த தோல் நோயை பொறுத்துக்க முடியல. ஓன்னு கதறி எட ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் அம்மா அப்பா இல்லாத அனாதைச்சு, என்னை யார் கவனிப்பா? அந்த சத்தத்தை மற்றவங்களும் கேட்குறாங்க, ஆனால் யாரும் எழுறதில்ல. அடிக்கடி நைட்டில் இது மாதிரி கத்துறது உண்டு. அண்ணா அம்மா ஓடி வராங்க, யாரையும் எழுப்புறதில்ல. வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி அம்மாவே 10 போடுறாங்க. 10 போட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து விசிற ஆரம்பிக்கிறாங்க. ஆக அவனுடைய நோய் குணமானது மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையே ஒரு உயர்வான நிலைக்கு செல்லுகிறது. ஆக இப்படி பக்தர்களுடைய அந்த ஒரு துக்கத்தையும் துயரத்தையும் தனது அன்பினால் துடைத்து கொண்டிருப்பவர்கள் சாரதை தாய். ஆக அவங்க அந்த காலத்தில் மட்டும்தான் அப்படி பண்ணாங்கன்றது இல்லை. பக்தர்களுக்கு இப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்ச்சிகளையும் விமுர்த்தானந்தஜி சுவாமி சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் இருக்க மடத்துக்கு வர ஒரு பக்தை, அவங்களுக்கு கை அடிபட்டதுனால ஒரு லெவலுக்கு மேலே இந்த வலது கையை உயர்த்த முடியாது. அதனால் லெஃப்ட் ஹேண்டில் தான் சாப்பிடுவாங்க. வேலூர் மட்டுக்கு டூர் போனாங்க, ஒரு 15-20 பேர் சேர்ந்து. வேலூர் மடத்தில் சுவாமி பிரசாதம் கொடுத்தார். அவங்க வாங்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டாங்க.
பக்கத்தில் இருக்க ஒரு சில பக்தர்கள் பார் குரு மகாராஜ் பிரசாதத்தை லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றா பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா எப்படி படிக்கிறாங்க, நம்முடைய நிலைமை இப்படி மோசமாக போச்சு. சாப்பிட்ற இடத்துல போகிறாங்க, அங்கேயே லெஃப்ட் ஹேண்டில் இந்த கரையில் ஆக்ஷன் பண்ண முடியும் இந்த கையில், பட் தூக்க முடியாது, வாய் வரலும் தூக்க முடியாது. ஆக மனசில் ஒரே துக்கம். சாப்பிட்ற டயத்துலேயும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறேன், அந்த கையில் சாப்பிடாதுமா, இந்த கையில் சாப்பிட்டு நல்லா தானே இருக்குன்னு. இல்லை முடியல அப்படின்னு சொன்ன உடனே குருமரா சாப்பிட்றத பிரசாதத்தை எப்படி சாப்பிட்ற நிலை இருக்குப்பார் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயராம்பட்டிக்கு போன உடனே அம்மா சன்னிதியில் உட்காந்து ஓன்னு அழறான். உன்னுடைய பிரசாதத்தை வலது கையில் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையை நீ எனக்கு கொடுத்துட்டியே, நான் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து உன்னை சுற்றி சுற்றி வரேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. பிரார்த்தனை முடிஞ்சு அங்கே பிரசாதம் மதிய பிரசாதம் எடுத்துக்கிற இடத்துக்கு போகிறாங்க. கூட வந்து 15-16 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பாடு போட்டு மந்திரமெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. ரைட் ஹேண்டில் வலது கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. பக்கத்தில் இருக்க எந்த கையில் சாப்பிட்றேன்னு அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது வலது கையில் சாப்பிட்றேன். இவங்களை மறந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஆச்சரியம், கண்ணீராக வருகிறது. அம்மாட்ட போய் ஒரே ஒரு முறை பிரார்த்தனை பண்ணாங்க. இந்த விஷயம் நம்ம வேதாந்த கேசரிலேயே வந்து மற்ற பத்திரிகையில் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க இங்கே இருக்காங்களோ இல்லையா தெரியாது, அதை நான் குறிப்பிட விரும்பலை. அதே போல் சென்னை மடமும் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண மிஷனும் சேர்ந்து கன்னியாகுமரியில் ஒரு நிவாரண பணியை மேற்கொண்டார்கள். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இங்கேருந்து ஒரு சில பிரம்மச்சாரிகள் சுவாமிகள்லாம் அங்கே நிவாரண பணி செய்யும் பொழுது நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ராமகிருஷ்ண மடத்தில் அந்த வராநகர் மடத்தில் சீடர்களை எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. சுவாமி சொன்னாங்க இல்லையா, ஒரே ஒரு தோத்தி தான் இருக்கும், மாடியில் இருப்பாங்க. பக்தர்கள் பார்க்க வந்தால் கீழே பார்க்க வர அந்த ஒரு சீடர் அந்த வேஷ்டி கட்டிட்டு வருவார். இன்னொருத்தர் பார்க்கணுமே அப்படின்னா இவர் மேலே போயிருங்க, அவர் வருவார் அனுப்புறன்ட்டு இவர் மேலே போய் அந்த தோத்தியை காட்டி கொடுத்து அதை கட்டிட்டு கீழே வருவார். ஆக ஒரே தோத்தி தான் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பிட முடியாது. அப்படியெல்லாம் இருந்து வளர்த்த இந்த ஆர்கனைசேஷன் ஒரு வைராக்கியம் வந்தது. கன்னியாகுமரியில் நிவாரண பணி செய்ய போன நமது சகோதர துறவிகளுக்கு நம்மளும் நிவாரண பணி முடிகிறவர்களும் வெறும் கஞ்சி தான் சாப்பிடணும், ஏதோ ஒரு வேளை சாப்பாடுனா உப்புமா பண்ணிக்கலாம். அவர்கள் அனுப்பிய துறவி இவர் சிலரும் அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் ஒரு 1 or 2க்கு அது மாதிரி வைராக்கியம் இருக்கலாம். அங்கே போய் தினந்தோறும் கடுமையான வேலை, ஆனால் கஞ்சி மட்டும் சாப்பாடு. 2-3 நாள்லேயே ஏக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் உடல் வீக்னஸ்ன்னு தெரிகிறது. இன்னும் பிரார்த்தனையில் உட்காந்தாலும் ஜபம் பண்ண உட்காந்தாலும் என்னடா அது சாப்பாடு சரியாக பத்தலையே, வெயிற வேற சுண்டி இழுக்கிறதே, இப்படியே போயின்னு இருக்காது. ஒரு 12 நாள் 13 நாள் கிராஸ் ஆகிடுது. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் பெரிய பெரிய டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு வந்து இறங்குறார். இறங்கி இங்கே வந்து ராமகிருஷ்ண மடத்து துறவிகள்லாம் இருக்காங்களாமே, அவங்களுக்கு விருந்து வைக்கணும். எல்லாம் கேட்குறாங்க, யார் அனுப்பிச்சா, நீ ராமகிருஷ்ண மடத்து பக்தரா? இல்லை. பின்ன யார் உன்னை கொடுக்க சொன்னது? இல்லை அதெல்லாம் கேட்க வேண்டாம், நான் இன்றைக்கி ஒன்றா நல்ல விருந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா தினந்தோறும் நான் கொடுக்குறேன். இல்லை உனக்கு யார் சொன்னா சொல்லுங்கன்னு பிறகு கண்ணில் தண்ணீர் வேறு சொல்லுகிறார். சாரதம்மா என்னுடைய கனவிலே தோன்றி என்னுடைய குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் அந்த ஊருக்கு நிவாரண பண்ணி செஞ்சுட்டு வராங்க பார், வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 10-12 நாள் ஆச்சு, நீ அவங்களுக்கு ஒரு வேலை விருந்து வைக்கக்கூடாதான்னு சாரதம்மா கனவில் 2 முறை வந்து கூறினார்கள். அதனால் நான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இது 20-22 வருஷங்களுக்குள்ளாக நடந்தது. இந்த விஷயத்தை பெருசாக சொல்ல விடலை, ஏன்னாக்கா அவங்க வேறு மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லி. 3வதாக நான் இருக்கின்ற ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம், அங்கே இருக்கின்ற ஒரு இசை ஆசிரியை வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் வந்துட்டு போவாங்க. நல்ல பக்தர். அவங்க கிளாஸ் எடுக்க வரும்பொழுது கோயிலுக்கு போய் பிரணாமம் பண்ணிட்டு வருவாங்க. முடிச்சுட்டு போகும்போதும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. கோயம்புத்தூரில் அவங்க புதுசாக வீடு கட்டின்னு இருக்காங்க. கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த தலைவாசல் வீட்டுக்கு வைக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும் நல்ல பெருசாக டெக்கரேட்டிவ் டீக்குட்டில் பண்ணி அது புதுசாக நிறுத்தியிருக்கிறாங்க. இன்னும் பிளாஸ்டிங் பண்ணலை. அதுக்கு சப்போர்ட்டாக சாரம் கட்டி வச்சுருக்கிறாங்க.
அந்த முன்னாடி ஹாலில் அந்த வாசல் செஞ்சு வச்சுருக்கின்ற அதன் அருகிலேயே அந்த பாட்டு டீச்சர், அவங்க அம்மா, அந்த பாட்டு டீச்சரோட குழந்தை, ஒரு 10-11 மாதம் ஆன குழந்தை. அந்த குழந்தை கொஞ்சம் தவழ்ந்து அப்படி முன்னாடி விளையாடிட்டு இருக்கு. இவங்க பக்கத்துலேயே அரிசி கலைந்து கொண்டு இருக்கிறார்கள், காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறாங்க. காற்று வேகம் அடிக்கிறது, மழை மட்டும் தூரண்டு இருக்கு. அந்த காற்று அடிக்கிற வேகமான காற்றுல அந்த பெருசாக வச்சுருந்த அந்த நிலை வாசல் சாரம் சரிஞ்சு அப்படியே குழந்தை மேலே விழுறது. எதுக்கு அம்மாவும் பாட்டியும் பார்த்துட்ருக்காங்க, பதறி போகிறாங்க. போச்சேன்னு மான்னு சொல்லி கத்துறாங்க. என்ன கத்துறான்னு தெரியல, ஆனால் மான்னு சொல்லி கத்துறாங்க. டக்குன்னு யாரும் அந்த குழந்தையை தூக்கி மடியில் போடுறாங்க. உருவம் தெரியல, ஆனால் ஒரு 6 அடி தூரத்தில் இந்த குழந்தையை தூக்கி அந்த தாயினுடைய மடியில் யாரோ தூக்கி போடுகிறார்கள். இவங்க விலகிடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி 1 அடி தூரத்தில் அது விழுது. பிறகு சொன்னாங்க, சாரதம்மா தான் என் குழந்தையை தூக்கி போட்டாங்க மடியில். நான் பிரத்யட்சமாக நம்புகிறேன். எனக்கு இங்கே அன்றைக்கி மார்னிங் கிளாஸ் எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன். மனசு நிறைவாக இருந்தது. சாரதம்மா தான் இது பண்ணாங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக சாரத அன்னையை இது நடந்து இது ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னாலும் உங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இது போல இருக்கலாம். சாரதை அம்மாவை நம்ம அம்மானு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் முகத்தை பிரார்த்தனை பண்ண தேவையில்லை. அந்த வினோத் விஹாரி வந்தபோது அம்மா கதவெல்லாம் திறந்தாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இருட்டறையில் உட்காந்து பொழுதன்னைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு மற்றவர்களுடைய துயரை கண்டும் காணாமலும் இருந்தால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் இருக்காது. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணுன்றதில்லை. பொழுதன்னைக்கு பிரார்த்தனையும் ஜெபமும் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நடுவில் நேரம் கிடைக்கும் போது நம்ம வேலைகளை செய்யணும். வீட்டு வேலைகள் செஞ்சாலும் சரி, ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிரார்த்தனை, நம்மளுடைய ஜெபம் என்பது மனசில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். மந்திரங்கள் இருந்தால் மந்திரம், இல்லாட்டி அம்மா என்னை காப்பாற்று, இல்லாட்டி அம்மா. ஆக இந்த சாரதை தாயின் அந்த பியூரிட்டி, அந்த தூய்மையான வழி இருக்கு இல்லையா, வாழ்க்கை, கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாத வாழ்க்கை, அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் தேவை. 2வது அன்பு. சாரதமாட்ட எத்தகைய ஒரு பியூரிட்டி இருக்குனாக்கா, பிரேமானந்த சாமி சொல்வார், வேலூர் மடத்தில் அவர் மேனேஜராக இருந்து வருகின்ற பக்தர்களை ஒரு தாயிலத்தோடு அவர்களை அழைத்து அவர்களுக்கு இலைப்பார வைத்து அவர்களுக்கு உணவை கொடுத்து அனுப்புவார் பிரேமானந்த சாமி. அவர் சொல்கிறார், சில நேரத்தில் வேலூர் மடத்தில் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வரும், பெரிய ஆழகால விஷம் போல் பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனை நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். ஆனால் ஆழகால விஷத்தை போல் வருகின்ற பிரச்சனை நாங்கள் அம்மாட்ட தள்ளி விட்டுடுவோம். அது அம்மாவினுடைய அந்த அன்பு வட்டத்தில் நுழையும் பொழுது அந்த விஷமும் அமிர்தமாக மாறி திருப்பி மடத்துக்கு வரும். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க எதுவும் கட்டளை இல்லை, நீ தப்பு செய்யக்கூடாது, ரைட்டு பண்ணணும், அப்படி பண்ணணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பார்வை பட்டாலே போதும். அத்தகைய ஒரு தூய அன்பு. விவேகானந்தரும் துரியானந்தரும் ஒரு முறை அம்மாவை சந்திக்க வேலூர் மடத்துலேருந்து போயிட்டுருக்காங்க, போட்டில் போகிறாங்க. விவேகானந்தருக்கு 102 டிகிரி ஜுரம் அடிக்கிறது, கை கால லேசான நடுக்கத்தோடு இருக்குது, மழை துளி போட்டுட்டே இருக்குது. அடிக்கடி பூட்டில் இருந்து இந்த கங்கையில் வேற கலங்கலாக தண்ணி ஓடுறது மழை பெஞ்சதுனால. விவேகானந்தர் அடிக்கடி அந்த தண்ணியை எடுக்கிறாரு, வாயில் குடிக்கிறாரு, தலையில் தெளிச்சிக்கிறாரு, திருப்பி எடுக்கிறாரு, தலையில் தெளிச்சிக்கிறார், வாயில் போட்டுக்கிறாரு. துரியானந்த சாமி திட்டுறாரு, சுவாமிஜி உங்களுக்கு எவ்வளோ ஜுரம், இந்த தண்ணி எவ்வளோ கலங்கிருக்கு, அதை போய் நீங்கள் வாயில் போட்டுட்டு தலையில் எதுக்கு இத்தனை வாட்டி செய்கிறீங்க? நான் அம்மாவை பார்க்க போகிறேன், சாரதாம்மாவை பார்க்க போகிறேன், அதுக்கு எத்தகைய தூய்மை வேணும். அந்த நம்ம தூய்மையில் ஒரு பொட்டு களங்கம் இருந்தால் நம்ம சர்வநாசம் ஆகி போயிடும். அதனால தான் அம்மாட்ட போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் நான் என்னை தூய்மைப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஆக தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் வாழ்க்கை நமக்கு காட்டுகின்ற ஆன்மீக பாதை உள்ள தூய்மை, அதோட அன்பு, இது ரெண்டும் நமக்கு வேணும்னாக்கா கண்டிப்பாக அம்மாவை தான் பிரார்த்தனை பண்ணணும். அவன் அருளாலே அவன் தாழ்வனை, அம்மாவை பிரார்த்தனை பண்ணி தான் இது நமக்கு கிடைக்கும். பெரிய மந்திரங்கள் தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி ஜபம் தியானம் பண்ணலாம், தியானம் வரல ஜபம் தியானம் பண்ணலாம். ஜபம் தியானம் பண்ண முடியலன்னா வெறும் பிரார்த்தனை, அம்மா என்னை காப்பாற்று, அம்மா என்னை காப்பாற்று, அம்மா என்னை காப்பாற்று. அது முடியலன்னா அம்மா படத்தை பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ மந்திரங்கிற எதுவுமே தேவையில்லை. ஆக தூய அன்னை சாரதை நமக்கு காட்டுகின்ற ஆன்மீக பாதை
இந்த தூய்மையும் தாய் அன்பும் தான். அதுக்கு மேலே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரே ஒரு சமாச்சாரம் சாரதம்மான்னு சொல்லி விமர்த்தானந்த சாமி சொன்னார். அதே விஷயத்தை நானும் சொல்லுகிறேன். அம்மா படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. என்னுடைய அறியாமல் இருள் நீங்கட்டும் விலகட்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. எப்பொழுதும் உன்னுடைய குந்தி தேவியை சொன்னாலாம் கிருஷ்ணகிட்ட, கிருஷ்ணா எனக்கு பொத்தாலும் நீ துன்பத்தை கொடுத்துட்டே என் வாழ்க்கையில் துக்கங்கள் வந்துகிட்டே இருக்கட்டும். கடவுள்கிட்ட பார்த்தா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுவோம்? கடவுளே என்னுடைய துக்கத்தெல்லாம் எடுத்துடு, என்னுடைய துன்பத்தெல்லாம் எடுத்துடு, எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எப்பயும் பிரச்சனையே வரக்கூடாது. வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறதானே பிரச்சனையே வர, இப்படிலாம் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணாலாம்? கிருஷ்ணா எனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும், துக்கங்கள் கொடுத்துட்டே இருக்குன்னு. கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்? கஷ்டம் வந்தால் தானே கிருஷ்ணா நான் கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு உன் பேரை சொல்லுவேன். எனக்கு சந்தோஷம் தான் ஒன்று மறந்துடுவேன் நான். அதனால் எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இரு, நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அத்தகைய வேலை கூட நமக்கு இல்லை. வெறும் அம்மானு சொன்னால் போதும். அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஜபம் தியானம் இல்லாக்கட்டி அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருப்போம். இடையிடையே நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருப்போம் என்று அம்மாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஆன்மீக பாதையாக அமையட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.